வணக்கம் மாணவர்களே. தரம் 12 அளவேலும் விஞ்ஞான முறையும் பாடத்தில் அளவேலின் அடிப்படை எண்ணக்கருக்கள் குறித்து இன்று நோக்க இருக்கின்றோம். தேர்ச்சி பகுப்பாய்வின் பல்வேறு முறைகளின் மூலம் செம்மையான பல்வகை தர்க்கத்தின் அர்த்தத்தினை எடுத்து காட்டுவார். தேர்ச்சி மட்டங்கள் சிந்தனை விதிகளை நடைமுறை ரீதியாக பிரயோகிப்பார். எடுப்பு வகைகளை இனங்கண்டு அவற்றை பயன்படுத்துவார். கற்றற்பேறுகள் வேறுபட்ட சிந்தனை விதிகளை அட்டவணைப்படுத்துவார். மரபு ரீதியான விதிகள் மற்றும் போதிய நியாய விதியை வேறுபடுத்துவார். வாய்ப்பான சிந்தனைக்கான அடிப்படை விதிகளின் முக்கியத்துவத்தை தீர்மானிப்பார். வாக்கியத்திற்கும் எடுப்புக்கும் இடையிலான வேறுபாட்டை இனங்காண்பார். அடுத்து எடுப்புக்களின் வகையீட்டை அறிந்து கொள்ளும் ஆற்றலை வெளிக்காட்டுவார். எடுப்புக்களின் அடிப்படையில் பதங்களின் வியாப்தியை பிரயோகிப்பார். வாக்கியங்களை அறுதி எடுப்பு வடிவமாக்குவார். வித்தியாசமான எடுப்புக்களின் தர்க்க ரீதியான இயல்புகளை மதிப்பிடுவார். தேர்ச்சி மட்டம் கற்றற்பேறுகளின் அடிப்படையில் பாட விடயம் குறித்து நோக்குவோம். முதலில் சிந்தனை விதிகள் என்னும் விடயப்பரப்பு குறித்து நோக்குவோம். வாய்ப்பான சிந்தனைக்கு அத்தியாவசியமான மூல தத்துவங்கள் சிந்தனை விதிகள் எனப்படும். வாய்ப்பான சிந்தனைக்கான அத்தியாவசியமான மூல தத்துவங்கள் சிந்தனை விதிகள் எனப்படுகின்றன. அதாவது தர்க்கிப்பதற்கு அடிப்படையான மற்றும் அத்தியாவசியமான ஏற்புக்கள் சிந்தனை விதிகளாகும். சிந்தனை விதிகள் பற்றிய பொதுவான பண்புகள் குறித்து நோக்குவோம். பகுத்தறிதல்களின் இன்றியமையா தத்துவங்களாக சிந்தனை விதிகள் அமைகின்றன. வாய்ப்பான சிந்தனைக்கு அத்தியாவசியமான மூல தத்துவங்கள் சிந்தனை விதிகளாகும். சிந்தனை விதிகள் தர்க்கித்தலுக்கு அடிப்படையாக அமைகின்றன. சிந்தனை விதிகள் தர்க்க ரீதியான முடிவிற்கு இட்டுச் செல்கின்றன. இவை சிந்தனை விதிகள் பற்றிய பொதுவான பண்புகளாகும். சிந்தனை விதிகள் பற்றிய கருத்தினை முதலில் முன்வைத்தவர் அரிஸ்டோட்டில் ஆவார். அரிஸ்டோட்டினால் முன்வைக்கப்பட்ட சிந்தனை விதிகளாவன: ஒன்று ஒருமை விதி அல்லது ஒருமை தத்துவம், 2 முரணாமை விதி அல்லது எதிர்மறை தத்துவம், 3 விலக்கிய நடுப்பத விதி அல்லது விலக்கிய நடுத்தத்துவம். இதைவிட லைபினிஸ் என்பவரால் முன்வைக்கப்பட்ட போதிய நியாய விதி மற்றும் நவீன அளவையிலில் பயன்படுத்தப்படும் அனுமான விதிகளில் ஒன்றான இரட்டை மறுப்பு விதி என்பனவும் இங்கு சிந்தனை விதிகளாக நோக்கப்படுகின்றன. முதலில் ஒருமை விதி அல்லது ஒருமை தத்துவம் என்பது குறித்து நோக்குவோம். ஒரு பொருள் தனது அடிப்படை பண்பிலிருந்து மாறாத வரைக்கும் அது எப்பொழுதும் அதுவாகவே இருக்கும். ஏ ஆகும். ஏ என்பது பி, சி, டி என வேறுபட்ட வடிவங்களை எடுக்கலாம். ஆனால் அது தன் அடிப்படை பண்பிலிருந்து மாறாத வரைக்கும் அது எப்பொழுதும் ஏ ஆகவே இருக்கும். உதாரணமாக, மனிதன் எப்பொழுதும் மனிதன் ஆவான். மனிதன் குழந்தை, சிறுவன், வாலிபன், வயோதிபன் என வேறுபட்ட வடிவங்களை எடுப்பினும் மனித பண்பு என்னும் அடிப்படை பண்பிலிருந்து மாறாத வரைக்கும் எப்பொழுதும் மனிதனாகவே இருப்பான். அடுத்து முரணாமை விதி அல்லது எதிர்மறை தத்துவம். ஒரு பொருள் குறித்த நேரத்தில் ஒரு பண்பினை உடையதாகவும் அதே நேரத்தில் அப்பண்பினை அற்றதாகவும் இருக்க முடியாது. ஏ ஒரே நேரத்தில்
பியாகவும் பி அல்லாததாகவும் இருக்க முடியாது. உதாரணமாக அரிஸ்டோட்டில் ஒரே நேரத்தில் தத்துவஞானியாகவும் தத்துவஞானி அல்லாதவராகவும் இருக்க முடியாது. எதிர்மறை தத்துவத்தில் அல்லது முரணாமை விதியில் ஒரு பொருள், குறித்த நேரம், ஓர் பண்பு என்பன முக்கியமான அம்சங்களாகும். ஓர் பொருள் என்னும் அம்சம் மீறப்படுகின்ற போது எதிர்மறை தத்துவம் அல்லது முரணாமை விதி பொருந்தாது போகலாம். ஒரே நேரம் என்னும் அம்சம் மீறப்படுகின்ற போது முரணாமை விதி பொருந்தாது போகலாம். ஓர் பண்பு என்னும் அம்சம் மீறப்படுகின்ற போது முரணாமை விதி பொருந்தாது போகலாம். ஆகவே ஒரு பொருள், குறித்த நேரம், ஓர் பண்பு என்பன முக்கியமான விடயங்களாகும். உதாரணமாக அரிஸ்டோட்டிலும் கலிலியோவும் ஒரே நேரத்தில் தத்துவஞானியாகவும் தத்துவஞானி அல்லாதவராகவும் இருக்கலாம். இங்கு ஓர் பொருள் என்னும் அம்சம் மீறப்பட்டுள்ளது. அரிஸ்டோட்டில் ஆரம்பத்தில் தத்துவஞானி அல்லாதவராகவும் பின்னர் தத்துவஞானியாகவும் இருக்கலாம். இங்கு குறித்தோரு நேரம் என்னும் பண்பு மீறப்பட்டுள்ளது. அரிஸ்டோட்டில் குறித்த நேரத்தில் தத்துவஞானியாகவும் இறப்பவராகவும் இருக்கலாம். இங்கு ஓர் பண்பு என்னும் அம்சம் மீறப்பட்டுள்ளது. எதிர்மறை தத்துவம் என்பது அல்லது முரணாமை விதி என்பது ஒரு பொருள் குறித்த ஒரு நேரத்தில் ஓர் பண்பினை உடையதாகவும் அதே நேரத்தில் அப்பண்பினை அற்றதாகவும் இருக்க முடியாது என்பதாகும். அடுத்து விலக்கிய நடுப்பத விதி. ஒரு பொருள் ஒன்றில் குறித்த பண்பினை உடையதாக இருக்கும் அல்லது அப்பண்பு அற்றதாக இருக்கும். ஏ ஒன்றில் பி அல்லது பி அல்லாதது. உதாரணம், அந்த மலர் ஒன்றில் வெள்ளியானது அல்லது வெள்ளி அல்லாதது. எதிர்மறை பண்புகளில் ஒன்று எழுவாய்க்கு பொருந்துகின்ற போது மற்றது விலக்கப்படும். உதாரணமாக, அந்த மலர் என்னும் எழுவாய்க்கு வெள்ளியானது என்னும் பண்பு பொருந்துகின்ற போது வெள்ளி அல்லாதது என்னும் பண்பு விலக்கப்படும். அந்த மலர் என்னும் எழுவாய்க்கு வெள்ளி அல்லாதது என்னும் பண்பு பொருந்துகின்ற போது வெள்ளியானது என்னும் பண்பு விலக்கப்படும். இங்கு இடையினங்கள் எதுவும் இருக்க முடியாது. சிவப்பு, பச்சை, மஞ்சள் என இடையினங்கள் எதுவும் இருக்க முடியாது. வெள்ளை வெள்ளி அல்லாது. இது விலக்கிய நடுப்பத விதியாகும். இதுவரை அரிஸ்டோட்டிலினால் முன்வைக்கப்பட்ட சிந்தனை விதிகள் குறித்து நோக்கினோம். இவை உய்த்தறி சார்ந்த விதிகளாகும். அடுத்து போதிய நியாய விதி. இருப்பது எதுவும் அல்லது உண்மையான எடுப்பு எதுவும் வேறு எவ்வகையிலும் இராது தான் உள்ளவாறு இருப்பதற்கு போதிய நியாயங்களை அல்லது காரணங்களை கொண்டிருத்தல் வேண்டும். இவ்விதி லைபினிஸ் என்பவரால் முன்வைக்கப்பட்டதாகும். உதாரணமாக, ஒருவருக்கு காய்ச்சலெனின் அவர் காய்ச்சலுக்குரிய நியாயங்களை கொண்டிருத்தல் வேண்டும். போதிய நியாய விதியினை போதிய காரண விதி எனவும் அழைப்பர். அடுத்து இரட்டை மறுப்பு விதி. ஒரு நிகழ்வு இருமுறை மறுக்கப்படின் அதன் உடன்பாட்டினையும் அல்லது உடன்பாட்டு நிலையில் உள்ள ஓர் நிகழ்வினை இரட்டை மறுப்பு நிலையிலும் முடிவாக பெறலாம் என்பது இரட்டை மறுப்பு விதியாகும். நாட் பி ஆகவே பி. இதேபோல் பி என்றிருந்தால் நாட் பி என முடிவுக்கு வரலாம். இது குறித்து உண்மையில் நவீன அளவேலில் அனுமான விதிகள், எடுப்பளவேல் அனுமான விதிகள் குறித்து நாம் நோக்கும்போது விரிவாக நோக்கலாம். உதாரணம், மழை பெய்யாது அல்ல. இங்கு மழை பெய்யும் என்னும் நிகழ்வு இருமுறை மறுக்கப்பட்டுள்ளது. மழை பெய்யாது அல்ல, ஆகவே மழை பெய்யும் என்னும் உடன்பாட்டு வடிவுக்கு வர முடியும். அதேபோல் மழை பெய்யும் என இருப்பின் மழை பெய்யாது அல்ல என்னும் முடிவுக்கு வரலாம். இது இரட்டை மறுப்பு விதியாகும். இவ்வாறு சிந்தனை விதிகள் குறித்து நோக்கிய விடயங்களில் மதிப்பீட்டு வினாக்களாக தரப்பட்ட சிந்தனை விதிகள் எவ்வகை சிந்தனை விதிகளுக்குரியவை
என்பதை நோக்குவோம். அந்த குழந்தை ஆணாகவும் ஆண் அல்லாததாகவும் ஒருங்கே இருக்க முடியாது. ஓர் பொருள் குறித்த நேரத்தில் ஒரு பண்பினை உடையதாகவும் அதே நேரத்தில் அப்பண்பினை அற்றதாகவும் இருக்க முடியாது. இது முரணாமை விதியாகும். தீயில் கையை வைக்கும் போதெல்லாம் சுடும். இது போதிய நியாய விதியாகும். ஒன்றில் அவன் கெட்டிக்காரன் அல்லது கெட்டிக்காரன் அல்லன். இது விலக்கிய நடுப்பத விதியாகும். தங்கம் எப்போதும் தங்கமாகும். அது அடிப்படை பண்பிலிருந்து மாறாத வரைக்கும் எப்பொழுதும் அதுவாகவே இருக்கும். ஒருமை விதி அல்லது ஒருமை தத்துவம் என்பது விடியாகும். காகம் கரையாது அல்ல. காகம் கரையும் என நிகழ்வு இருமுறை மறக்கப்பட்டு காகம் கரையும் என்பது பெறப்பட்டுள்ளது. இது ஓர் இரட்டை மறுப்பு விதியாகும். ஆகவே சிந்தனை விதிகள் குறித்து இதுவரை நோக்கி இருக்கின்றோம். சிந்தனை விதிகளில் அரிஸ்டோட்டிலினால் முன்வைக்கப்பட்ட சிந்தனை விதிகள் ஒருமை விதி, முரணாமை விதி, விலக்கிய நடுப்பத விதி எனவும், அதைவிட மேலதிகமாக லைபினிஸ் என்பவரால் முன்வைக்கப்பட்ட போதிய நியாய விதி என்பது குறித்தும் இரட்டை மறுப்பு விதி என்பது குறித்தும் நோக்கி இருக்கின்றோம். அடுத்து எடுப்புக்கள் என்ற விடயப்பரப்பினுள் நுழைவோம். எடுப்புக்கள் என்பது குறித்து பதங்கள் என்னும் விடயம் கற்கும் போதும் ஓர் அறிமுகம் செய்திருக்கின்றோம். இன்று எடுப்புக்கள் என்பது குறித்து விரிவாக நோக்குவோம். உண்மையாகவோ அல்லது பொய்யாகவோ இருக்கக்கூடிய அர்த்தமுள்ள கூற்றுக்கள் எடுப்புக்களாகும். உண்மையாகவோ அல்லது பொய்யாகவோ இருக்கக்கூடிய அர்த்தமுள்ள கூற்றுக்கள் எடுப்புக்களாகும். உதாரணம், எல்லா மனிதர்களும் இறப்பவர்களாவர். இது உண்மை. எல்லா முயல்களும் கொம்புடையனாகும். பொய். உண்மையாக இருந்தாலும் எடுப்பு, பொய்யாக இருந்தாலும் எடுப்பு. உண்மையோ பொய்யோ என கூற முடியாதவை எடுப்புக்கள் அல்லாதவையாக அமையும் என்பது குறித்து தொடர்ந்து நோக்கும். வாக்கியங்களை எடுப்புக்களுடன் தொடர்புபடுத்தி நோக்குகின்ற போது எடுப்புக்குரிய வாக்கியங்கள், எடுப்பு அல்லாத வாக்கியங்கள் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். எல்லா எடுப்புக்களும் வாக்கியங்களாகும். அனுபவ ரீதியாக உண்மையாகவோ பொய்யாகவோ அமையக்கூடிய வாக்கியம் அல்லது கூற்றே எடுப்பு ஆகும். இதனால் எல்லா எடுப்புக்களும் வாக்கியங்களாகும். ஆனால் எல்லா வாக்கியங்களும் எடுப்புக்கள் அல்ல. அவை வாக்கியங்கள் அவற்றுக்குரிய எடுப்புக்குரிய நிபந்தனைகளை அல்லது பண்புகளை கொண்டிருக்கின்ற போதே அவை எடுப்புக்களாக அமைகின்றன. வாக்கியம் உறுதியானதாக இருக்கின்ற போது அது எடுப்பாக அமை. அனுபவ ரீதியாக உண்மை அல்லது பொய்யாக இருத்தல் வேண்டும். அர்த்தமுள்ள மொழிநடையில் கூறப்பட்டிருத்தல் வேண்டும். இலக்கண அமைப்பிற்கு உட்பட்டிருத்தல் வேண்டும். தர்க்க ரீதியானதாக இருத்தல் வேண்டும். இவ்வாறான பண்புகள் இருக்கின்ற போது உண்மை பொய் இலகுவாக கூறக்கூடியதாக இருக்கும். அவை எடுப்புக்களாக அமையும். அவ்வாறு உண்மையை கூற முடியாதவை எடுப்புக்கள் அல்லாத வாக்கியங்களாக அமையும். வினா வாக்கியம். உமது பெயர் என்ன? அர்த்தமற்ற வாக்கியம். கணித சமன்பாடுகள் நகரத்திற்கு சென்றன. கட்டளை வாக்கியம். புத்தகத்தை எடுங்கள். வியப்பு வாக்கியம். எவ்வளவு அழகு. மன்றாட்டமான வாக்கியம். கடவுளே என்னை காப்பாற்றும். வாழ்த்து வாக்கியம். பல்லாண்டு வாழ்க. சந்தேகமான வாக்கியம். மழை பெய்யலாம். அனுபவத்திற்கு அப்பாற்பட்ட வாக்கியம். பேய்கள் வெள்ளை நிறமானவை. முற்றுப்பெறாத வாக்கியம். மிருகங்கள் சில. இலக்கண அமைப்பிற்கு உட்படாத வாக்கியம். கழுதைகள் எல்லோரும் படிப்பவர் ஆகும். இது கவர்பாருடைய வாக்கியம். ஆடையின்றி பால் கொண்டு வந்தான். முரணுரை வாக்கியம். எல்லா இலங்கையர்களும் பொய்யர்கள் என இலங்கையரான பெரேரா கூறினார். இதுவரை குறிப்பிடப்பட்ட வாக்கியங்கள் உண்மை பொய் கூற முடியாதவை. இதனால் இவை எடுப்பு அல்லாத வாக்கியங்களாகும். மேலும் முரணுரை குறித்து நோக்குகையில் ஒரு வாக்கியம் அல்லது கூற்று உண்மையென கருதப்படுகின்ற போது பொய் எனும் பிரச்சனையும்,
பொய்யெனக் கருதப்படும் போது உண்மையெனும் பிரச்சனையும் தோன்றுவதாக அமைகையில் அது முரணுரை, பொய்யரின் முரணுரையாக அமைகின்றது. ஆகவே இவ்வாறான வாக்கியங்கள் எடுப்புக்களாக அமைவதில்லை. அப்ப இப்ப எடுப்பு அல்லாத வாக்கியங்கள் குறித்து விரிவாக நோக்கியுள்ளோம். அடுத்து எடுப்புக்களின் வகைகள் குறித்து நோக்குவோம். எடுப்புக்கள் அவற்றின் தனித்துவம், தொடர்பு என்பவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் பாரம்பரிய அளவியலாளர்களினால் முன்வைக்கப்பட்ட எடுப்பு வகையீடுகளாக முப்பிரிப்பு திட்ட எடுப்பு வகையீடு, நாட்பிரிப்பு திட்ட எடுப்பு வகையீடு, அதைவிட மட்டுப்படுத்தப்பட்ட எடுப்பு, தவிர்ப்பெடுப்பு, புறநடை எடுப்பு என்பவற்றை உள்ளடக்கிய ஏனைய எடுப்பு வகைகள் என்பன குறிப்பிடப்பட்டுள்ளன. இதைவிட நவீன அளவியல் சிந்தனையில் தனிப்பொருள் எடுப்பு, எளிய எடுப்பு, கூட்டு எடுப்பு ஆகிய எடுப்பு வகைகள் அமைந்து காணப்படுகின்றன. இங்கு நாம் நோக்க இருப்பது பாரம்பரிய அளவியல் நோக்கு என்ற வகையில் பாரம்பரிய அளவியலாளர்களின் எடுப்பு வகையீடு குறித்து விரிவாக நோக்குவோம். முதலில் முப்பிரிப்பு திட்ட எடுப்பு வகையீடு. எடுப்புக்கள் அவற்றின் தனித்துவம் மற்றும் தர்க்க தொடர்பின் அடிப்படையில் 3 பிரிவாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று அறுதி எடுப்பு, இதனை பதார்த்த எடுப்பு எனவும் குறிப்பிடுவர். இரண்டாவது நிபந்தனை எடுப்பு, 3 உறழ்வெடுப்பு. அறுதி எடுப்பு எவ்வித நிபந்தனையும் இன்றி எழுவாய்க்கு பயனிலை விதிக்கின்ற அல்லது மறுக்கின்ற எடுப்பு அறுதி எடுப்பாகும். உதாரணம், மாணவர்கள் அனைவரும் புத்திசாலிகளாவர், கமல் ஒரு மாணவன் ஆவான். அறுதி எடுப்புகள் குறித்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். பின்னர் நாட்பிரிப்பு திட்ட வகையிடும் அறுதியெடுப்பு வடிவில் அமைவதனை நாம் நோக்குவோம். நிபந்தனை எடுப்பு ஒரு நிகழ்வினால் இன்னொரு நிகழ்வு நிகழும் என நிபந்தனைப்படுத்துவது நிபந்தனை எடுப்பு ஆகும். நிபந்தனை எடுப்பு முன் நிகழ்வு பின் நிகழ்வு என்பவற்றின் நிபந்தனை தொடர்பினை வெளிப்படுத்தும். உதாரணம், மழை பெய்யுமெனின் நிலம் நனையும். மழை பெய்யும் என்பது முன் நிகழ்வு, நிலம் நனையும் என்பது பின் நிகழ்வு. ஒரு நிகழ்வினால் இன்னொரு நிகழ்வு நிபந்தனை தொடர்புடன் வெளிப்படுத்தப்பட்டது. இது நிபந்தனை எடுப்பு. பொதுவாக எனின், எனில், ஆயின், என்றால், எனத்தரப்படின் ஆகிய நிபந்தனை தொடர்பினை காட்டும் சொற்களின் அடிப்படையில் நாம் ஒரு நிபந்தனை எடுப்பை இனங்கண்டு கொள்ளலாம். அடுத்து உறழ்வெடுப்பு. ஓர் எழுவாய்க்கு கூறப்பட்ட இரு பயனிலைகளில் யாதாயினும் ஒன்று அவ் எழுவாய்க்கு பொருந்துமென விவரிப்பது உறழ்வெடுப்பாகும். இவ் உறழ்வெடுப்பு இது வகைப்படும். வல்லுறல் வெடுப்பு, மெல்லுறல் வெடுப்பு. வல்லுறல் வெடுப்பு என்பது ஓர் எழுவாய்க்கு கூறப்பட்ட இரு பயனிலைகளும் ஒன்றை ஒன்று விலக்குவனவாக அமையும். அப்பயனிலைகளில் இரண்டில் ஒன்று மட்டும் என்பது வல்லுறல் வெடுப்பாகும். உதாரணமாக, அந்த மனிதர் ஒன்றில் ஆண் அல்லது பெண். அந்த மனிதர் என்னும் எழுவாய்க்கு கூறப்பட்ட பயனிலைகளில் ஒன்று மட்டும் பொருந்துவதாக அமையும். ஆண் அல்லது பெண் என்பது பொருந்துவதாக அமையும். அடுத்து மெல்லுறல் வெடுப்பு. ஓர் எழுவாய்க்கு கூறப்பட்ட இது பயனிலைகளும் ஒன்றை ஒன்று தழுவுவனவாக அமையும் எனின் அது மெல்லுறல் வெடுப்பு. இங்கு தழுவுதல் என்பது எழுவாய்க்கு கூறப்பட்ட பயனிலைகளில் ஒன்று அல்லது மற்றியது அல்லது இரண்டும் பொருந்தக்கூடியதாக அமையலாம். அவன் ஒன்றில் நடிகன் அல்லது பாடகன். இங்கு நடிகன், பாடகன் என்னும் பயனிலைகள் தனித்தனியே பொருந்துவனவாக அமைவதுடன் இரண்டும் சேர்ந்தும் பொருந்தக்கூடியதாக அமையலாம். இது மெல்லுறல் வெடுப்பு.
இந்த வல்லுறழ்வு மெல்லுறழ்வை தெளிவாக விளங்கிக் கொள்ளும் பட்சத்தில் எடுப்பளவையிலும் குறியீட்டாக்கத்தின் போதும் வல்லுறழ்வு நிலைகளை புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நாற்பிரிப்பு திட்ட வகையீடு குறித்து நோக்குவோம். எடுப்பு ஒன்றின் எழுவாய் பயனிலை என்பவற்றுக்கிடையே அமைந்து காணப்படும் அளவு பண்பு என்பவற்றின் அடிப்படையில் எடுப்புக்கள் 4 பிரிவாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று நிறைவிதி எடுப்பு ஏ எடுப்பு, 2 நிறை மறை எடுப்பு ஈ எடுப்பு, 3 குறை விதி எடுப்பு ஐ எடுப்பு, 4 குறை மறை எடுப்பு ஓ எடுப்பு. இவ்4 எடுப்புகள் குறித்து நோக்குவதற்கு முன் அளவு பண்பு என்னும் விடயங்களை நோக்குவோம். அந்த வகையில் அளவு என்பது குறித்து நோக்குவோம். எடுப்பு ஒன்றின் எழுவாய் எவ்வளவு அங்கத்துவங்களை விவரித்து நிற்கின்றது என்பது பற்றியது அளவு ஆகும். எடுப்பு ஒன்றின் எழுவாய் முழு அங்கத்துவங்களையும் விவரிக்கின்றதா ஒரு பகுதி அங்கத்துவங்களை விவரிக்கின்றதா என்பது பற்றியது அளவு ஆகும். அந்த வகையில் அளவு நிறையளவு குறையளவு என இரு வகைப்படுகின்றது. நிறையளவு என்பது எடுப்பு ஒன்றின் எழுவாய் முழு அங்கத்துவங்களையும் விவரித்து நிற்பதாகும். நிறையளவையுடைய எடுப்புக்களை நிறையெடுப்புக்கள் என்போம். பொதுவாக எல்லாம், யாவும், அனைத்தும், எந்த ஒரு, எதுவும், ஒவ்வொன்றும் போன்ற நிறையளவு சொற்கள் எடுப்பொன்றின் எழுவாயுடன் தரப்பட்டிருப்பின் அது நிறையெடுப்பாகும். அடுத்து குறையளவு. எடுப்பு ஒன்றின் எழுவாய் ஒரு பகுதி அங்கத்துவங்களை விவரித்து நிற்பின் அது குறையளவாகும். குறையளவையுடைய எடுப்புக்கள் குறையெடுப்புக்கள் ஆகும். பொதுவாக சில, சிலர், பல, பலர், அநேகமான, பெரும்பாலான போன்ற குறையளவு சொற்கள் எடுப்பொன்றின் எழுவாயுடன் தரப்பட்டிருப்பின் அதனை குறையெடுப்பாக கொள்வோம். எடுப்பு ஒன்றின் எழுவாயுடன் அளவுச்சொல் தரப்படாவிடின் அதனை நிறையளவாக கொள்ளலாம். இது சில வேளைகளில் எடுப்பின் கருத்துக்கேற்ப மாறுபடும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அடுத்து பண்பு என்னும் விடயம் குறித்து நோக்குவோம். எடுப்பு ஒன்றில் பயனிலை, எடுப்பு ஒன்றின் பயனிலை எழுவாய்க்கு பொருந்துமா பொருந்தாதா என்பது பற்றி விவரிப்பது பண்பு ஆகும். பண்பானது விதிப்பண்பு மறைப்பண்பு என இரு வகைப்படும். விதிப்பண்பு என்பது பயனிலை எழுவாய்க்கு பொருந்தும் என விவரிப்பதாகும். விதிப்பண்பினை உடைய எடுப்புக்களை விதியெடுப்புக்களாக கொள்வோம். பொதுவாக ஆகும், ஆவாராகிய விதி இணைக்கும் சொற்கள் எடுப்பொன்றின் பயனிலையுடன் தரப்பட்டிருப்பின் அது விதியெடுப்பாகும். மறைப்பண்பு எடுப்பொன்றின் பயனிலை எழுவாய்க்கு பொருந்தாது போகையில் அங்கு மறைப்பண்பு என்கின்றோம். மறைப்பண்பினை உடையது மறையெடுப்பாகும். அல்ல, அல்லர் போன்ற மறை இணைக்கும் சொற்கள் எடுப்பொன்றின் பயனிலையுடன் தரப்பட்டிருப்பின் அது மறையெடுப்பாகும். பொதுவாக எடுப்பொன்றின் பயனிலையுடன் இணைக்கும் சொல் தரப்படாவிடின் அதனை விதியெடுப்பாக கருதுவோம். நாற்பிரிப்பு திட்ட வகையீட்டில் முதலாவது எடுப்பு நிறைவிதி எடுப்பு ஏ எடுப்பு என்பது குறித்து நோக்குவோம். அளவில் நிறையாகவும் பண்பில் விதியாகவும் அமையும் எடுப்பு நிறைவிதி எடுப்பாகும். அதாவது எடுப்பு ஒன்றின் எழுவாய் முழு அங்கத்துவங்களையும் விவரித்து நிற்பதுடன் பயனிலை எழுவாய்க்கு பொருந்துவதாக அமையும் எடுப்பு நிறைவிதி எடுப்பாகும். உதாரணம்,
மனிதர்கள் எல்லோரும் இறப்பவர்கள் ஆவர். இங்கு மனிதர்கள் என்னும் எழுவாயுடன் எல்லோரும் என்னும் நிறையளவு சொல்லும் பயனிலையுடன் இறப்பவர்கள் என்னும் பயனிலையுடன் ஆவார் என்னும் விதி இணைக்கும் சொல்லும் தரப்பட்டுள்ளது. இது ஓர் நிறை விதி எடுப்பாகும். பொதுவாக எல்லாம், யாவும், அனைத்தும், எந்த ஒரு, எதுவும், ஒவ்வொன்றும் போன்ற நிறையளவு சொற்கள் எழுவாயுடன் தரப்பட்டு ஆகும், ஆவார் போன்ற விதி இணைக்கும் சொற்கள் பயனிலையுடன் தரப்பட்டிருப்பின் அதனை நிறைவிதி எடுப்பாக இனங்கண்டு கொள்ளலாம். நிறை மறையெடுப்பு ஈயெடுப்பு அளவில் நிறையாகவும் பண்பில் மறையாகவும் அமையும் எடுப்பு நிறைமறையெடுப்பு ஈயெடுப்பாகும். எடுப்பு ஒன்றின் எழுவாய் முழு அங்கத்துவங்களையும் விவரித்து நிற்பதுடன் பயனிலை எழுவாய்க்கு பொருந்தாது அமையும் எடுப்பு நிறமறையெடுப்பு ஈயெடுப்பாகும். உதாரணம், பறவைகள் எவையும் பாலூட்டிகள் அல்ல. இங்கு எந்த ஒரு, எதுவும், எவையும் போன்ற நிறையளவு சொற்கள் தரப்பட்டு பயனிலையுடன் அல்லராகிய மறை இணைக்கும் சொற்கள் தரப்பட்டிருப்பின் அதனை நிறைமறையெடுப்பாக இனங்கண்டு கொள்வோம். இருப்பினும் நாம் முதல் நோக்கிய எல்லாம், யாவும், அனைத்தும், எல்லோரும், யாவரும், அனைவரும் போன்ற நிறையளவு சொற்களை இங்கு எழுவாயுடன் பயன்படுத்தி ஒரு நிறமறையெடுப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இது குறித்து குறமறையெடுப்பில் நோக்குவோம். குறை விதி எடுப்பு ஐயெடுப்பு அளவில் குறையாகவும் பண்பில் விதியாகவும் அமையும் எடுப்பு குறைவிதி எடுப்பு ஆகும். எடுப்பு ஒன்றின் எழுவாய் ஒரு பகுதி அங்கத்துவங்களை விவரிப்பதுடன் பயனிலை எழுவாய்க்கு பொருந்துவதாக அமையும் எடுப்பு குறைவிதி எடுப்பு ஐயெடுப்பு ஆகும். உதாரணம், மிருகங்கள் சில கொம்புடையனாகும். பொதுவாக எடுப்புகளின் எழுவாயுடன் சில, சிலர், பல, பலர், அநேகமான போன்ற குறையளவு சொற்கள் தரப்பட்டு பயனிலையுடன் ஆகும், ஆவார் போன்ற விதி இணைக்கும் சொற்கள் தரப்பட்டிருப்பின் அதனை குறைவிதி எடுப்பாக இனங்கண்டு கொள்வோம். குறைமறை எடுப்பு ஓடுப்பு அளவில் குறையாகவும் பண்பில் மறையாகவும் அமையும் எடுப்பு குறைமறை எடுப்பு ஓடுப்பாகும். எழுவாய் தொகுதி ஒரு பகுதி அங்கத்துவங்களை விவரிப்பதுடன் எழுவாய்க்கு பயனிலை பொருந்தாது என விவரிக்கும் எடுப்பு குறமறை எடுப்பு ஓடுப்பாகும். உதாரணம் ஒன்று, சில பழங்கள் இனிப்பானவை அல்ல. பழங்கள் என்னும் எழுவாயுடன் சில என்னும் அளவை சொல்லும் குறையளவை சொல்லும் இனிப்பானவை என்ற பயனிலையுடன் அல்ல என்னும் மறை இணைக்கும் சொல்லும் தரப்பட்டிருப்பதால் இது ஓர் குறமறை எடுப்பாகும். பொதுவாக சில, சிலர், பல, பலர், அநேகமான, பெரும்பாலான போன்ற குறையளவு சொற்கள் எழுவாயுடன் தரப்பட்டு அல்ல, அல்லர் போன்ற மறை இணைக்கும் சொற்கள் பயனிலையுடன் தரப்பட்டிருப்பின் அதனை குறைமறை எடுப்பாக நாம் கண்டுகொள்வோம். எனினும் உதாரணம் 2 நோக்குகின்ற போது எல்லா பறவைகளும் பறப்பன அல்ல. இங்கு எல்லாம் என்பது நாம் நிறையளவை சொல்லாக முதலில் இனம் கண்டுள்ளோம். இருப்பினும் அது அல்ல என்னும் மறைப்பண்புடன் வரும்போது குறையளவையே காட்டும். எல்லா பறவைகளும் பறப்பன அல்ல என்பது குறமறை எடுப்பு ஓடுப்பாகும். எழுவாயுடன் எல்லாம், யாவும், அனைத்தும், எல்லோரும், யாவரும், அனைவரும் ஆகிய அளவு சொற்கள் தரப்பட்டு பயனிலையுடன் மறை இணைக்கும் சொல் தரப்பட்டிருப்பின் அதனை குறைமறை எடுப்பாக இனங்கண்டு கொள்ளலாம். இதுவரை ஏடுப்பு, ஈயெடுப்பு, ஐயெடுப்பு, ஓடுப்பு குறித்து நோக்கியிருக்கின்றோம். அந்த வகையில் எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் ஆவார் ஏடுப்பு, எந்த மனிதரும் இறப்பவர் அல்லர் ஈயெடுப்பு, சில மனிதர்கள் இறப்பவர்கள் ஆவார் ஐயெடுப்பு, சில மனிதர்கள் இறப்பவர்கள் அல்லர் ஓடுப்பு,
அதேபோல் எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் அல்லர் ஓடுப்பு. எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் அல்லர் ஓடுப்பு என்பது நாம் பாரம்பரிய அளவில் நோக்கிலும் வகுப்பளவில் நோக்கிலும் இதனை பயன்படுத்துவோம். பின்னர் நவீன அளவியலில் பயனில தர்க்கத்தில் அதற்கான அர்த்த வேறுபாடு குறித்து பிறகு நோக்கலாம். இவ் நால்வகை எடுப்புகளில் நிறையெடுப்புகளாக ஏக்கம ஈ ஆகிய எடுப்புகளும், குறியெடுப்புகளாக ஐக்கம ஓ ஆகிய எடுப்புகளும், விதியெடுப்புகளாக ஏக்கம ஐ ஆகிய எடுப்புகளும், மறையெடுப்புகளாக ஈக்கம ஓ ஆகிய எடுப்புகளும் அமையும். அடுத்து தனிப்பொருள் எடுப்பு. தனிப்பொருள் எடுப்பு ஒரு நவீன அளவியலாளரின் எடுப்பு வகையீடாகவே அமையும். எடுப்பொன்றின் எழுவாய்ப்பதம் தனி ஓர் அங்கத்துவத்தினை சுட்டி நிற்கும் எனின் அது தனிப்பொருள் எடுப்பாகும். எழுவாய் இடுகுறிப்பெயர் ஒன்றினாலோ சுட்டுப்பெயர் ஒன்றினாலோ தனியோர் அங்கத்துவத்தினை சுட்டி நிற்கையில் அது தனிப்பொருள் எடுப்பாகும். ராமன், பாலன், மாலா, இலங்கை போன்ற இடுகுறிப்பெயர் ஒன்றினாலோ அது, இது, அந்த, இந்த போன்ற சுட்டுப்பெயரினாலோ எழுவாய் தனியனை சுட்டி நிற்கையில் அது தனிப்பொருள் எடுப்பாகும். தனிப்பொருள் எடுப்பு விதியெடுப்பாகவோ மறையெடுப்பாகவோ அமையலாம். அந்த வகையில் தனிப்பொருள் எடுப்பு இரு வகைப்படும். ஒன்று தனி விதியெடுப்பு, ரெண்டு தனி மறையெடுப்பு. தனி விதியெடுப்பு என்பது எழுவாய் தனியோரங்கத்துவத்தினை சுட்டி நிற்பதுடன் அது ஒரு விதியெடுப்பாகும். உதாரணம், ராமன் ஒரு மனிதன் ஆவான். தனி மறையெடுப்பு எழுவாய் தனியோரங்கத்துவத்தினை சுட்டி நிற்பதுடன் அது ஓர் மறையெடுப்பாக அமையுமெனின் அது தனி மறையெடுப்பாகும். உதாரணம், ராமன் ஒரு மனிதன் அல்லன். இவ் தனிப்பொருள் எடுப்பாகிய தனிவிதி தனிமறையாகிய எடுப்புகள் பாரம்பரிய அளவியலில் நிறையெடுப்புகளாக கொள்ளப்பட்டன. தனிவிதி எடுப்பு ஏ எடுப்பாகவும் தனிமறை எடுப்பு ஈ எடுப்பாகவும் கருதப்பட்டது. இது பாரம்பரிய அளவியலின் எடுப்பு வகையீட்டின் குறைபாடாகவும் கருதப்படுகின்றது. அடுத்து தர்க்க ரீதியான அறுதியெடுப்பு வடிவம் குறித்து நோக்குவோம். ஒரு தர்க்க ரீதியான அறுதியெடுப்பு என்பது எழுவாய், பயனிலை, அளவுச்சொல், இணைக்கும் சொல் என்பவற்றை கொண்டமைந்த எடுப்பு வடிவமாகும். உதாரணமாக, மனிதர்கள் எல்லோரும் இறப்பவர்கள் ஆவார் என்பது ஒரு தர்க்க ரீதியான அறுதியெடுப்பு. இங்கு மனிதர்கள் இறப்பவர்கள், மனிதர்கள் என்னும் எழுவாயும் இறப்பவர்கள் என்னும் பயனிலையும், எல்லோரும் அளவுச்சொல், ஆவார் இணைக்கும் சொல் என்பன தெளிவாக காட்டப்பட்டுள்ளன. இது ஓர் தர்க்க ரீதியான அறுதியெடுப்பு வடிவமாகும். அந்த வகையில் எடுப்பாக அமையக்கூடிய வாக்கியங்களை அவற்றின் கருத்து மாறாத வகையில் அவற்றை தர்க்க ரீதியான அறுதியெடுப்பு வடிவிற்கு மாற்றிக்கொள்ள முடியும். அந்த வகையிலான வாக்கியங்கள் குறித்து அடுத்து நோக்குவோம். மட்டுப்படுத்தப்பட்ட ஏ எடுப்பு. எடுப்பு ஒன்றின் பயனிலை முழுவதும் எழுவாய்க்கு பொருந்துவதாக அமைகின்ற எடுப்பு மட்டுப்படுத்தப்பட்ட எடுப்பு ஆகும். இது முழுமையாக மட்டுப்படுத்தப்பட்ட வாக்கியமாகும். உதாரணம், மனிதர்கள் மட்டுமே இறப்பவர்கள் ஆவர். இதன் தர்க்க ரீதியான அறுதியெடுப்பு வடிவம் இறப்பவர்கள் எல்லோரும் மனிதர்கள் ஆவர் என்னும் ஏ எடுப்பு வடிவமாகும். மனிதர்களை தவிர வேறு எவரும் இறப்பவர்கள் அல்லர் என்னும் வாக்கியத்தினை நோக்குகின்ற போது இதன் கருத்து மனிதர்கள் மட்டுமே இறப்பவர்கள் ஆவார் என்பதாகும். இதனால் தர்க்க ரீதியான அறுதியெடுப்பு வடிவம் ஏ எடுப்பு இறப்பவர்கள் எல்லோரும் மனிதர்கள் ஆவார் என்பதாகும். புறநடையான எடுப்பு எழுவாய்த் தொகுதி முழுவதும் பயனிலைக்கு பொருந்துகின்ற அதேவேளை
பயனிலத் தொகுதி முழுவதற்கும் எழுவாய் பொருந்துவதாக அமையும் எடுப்பு புறநடையான எடுப்பு. இங்கு ஆயின் ஆயினி எனும் சொற்பிரயோகம் எழுவாய் பயனிலைகளுக்கிடையே அமைந்து காணப்படும். இதனை சர்வசமனான வாக்கியம் எனவும் அழைப்பர். உதாரணம், பறவைகள் ஆயின் ஆயினே பரப்பன் ஆகும். இதன் கருத்திற்கு அமைய பறவைகள் எல்லாம் பரப்பன் ஆகும் என்னும் ஏடுப்பும் பரப்பன எல்லாம் பறவைகள் ஆகும் என்னும் ஏடுப்புமாக இது ஏடுப்புக்கள் இதன் கருத்தினை வெளிப்படுத்தும். பறவைகள் மற்றும் பறவைகள் மட்டுமே பரப்பன் ஆகும் என்பது பறவைகள் ஆயினாயினே பரப்பன் ஆகும் என்னும் அர்த்தத்தில் அமையும். அந்த வகையில் பறவைகள் எல்லாம் பரப்பனாகும், பரப்பன எல்லாம் பறவைகளாகும் என்னும் கருத்து இவ்வாக்கியத்திற்குரிய கருத்தாக அமையும். உடனடியான ஏடுப்பிற்கான தர்க்க ரீதியான அறுதியெடுப்பு வடிவங்கள் இது ஏடுப்புக்கள் பெறப்படும். அடுத்து தவிர்ப்பு எடுப்பு. எடுப்பு ஒன்றின் எழுவாய் தவிர்க்கப்படுகையில் அதனை தவிர்ப்பு எடுப்பு என்போம். பறவைகளை தவிர ஏனியவை யாவும் அழகானவை ஆகும். இதன் கருத்து பறவைகளவையும் அழகானவை அல்ல என்னும் ஒரு ஈயெடுப்பும் பறவைகள் அல்லாதன யாவும் அழகானவை ஆகும் என்னும் ஏடுப்பும் பெறப்படும். இங்கு இது தர்க்க ரீதியான அறுதியெடுப்பு வடிவங்கள் இவ்வாக்கியத்திற்குரிய கருத்தாக அமைகின்றது. இதுவரை நோக்கிய வாக்கியங்களை தவிர ஏனைய சில வாக்கியங்களின் தர்க்க ரீதியான அறுதியெடுப்பு வடிவங்கள் குறித்து நோக்குவோம். பழங்களில் சில மட்டுமே இனிப்பானவை ஆகும். இவ்வாக்கியத்தின் பொருள் பழங்கள் சில இனிப்பானவை ஆகும், பழங்கள் சில இனிப்பானவை அல்ல. பழங்களில் சில மட்டுமே இனிப்பானவை. பழங்கள் சில இனிப்பானவை, பழங்கள் சில இனிப்பானவை அல்ல. அதற்கான தர்க்க ரீதியான அறுதியெடுப்பு வடிவங்கள் ஐ ஓ ஆகிய இரு எடுப்புகள் பெறப்படும். பழங்கள் சில இனிப்பானவையாகும் ஐயெடுப்பு என்பதும் பழங்கள் சில இனிப்பானவை அல்ல ஓடுப்பு என்பதும் தர்க்க ரீதியான அறுதியெடுப்பு வடிவங்களா. கிளி பேசும். இவ்வாக்கியத்தில் அளவு சொல் இணைக்கும் சொல் என்பன தரப்படவில்லை. அளவு சொல் தரப்படாத விடத்து இதனை நிறையளவாகவும் இணைக்கும் சொல் தரப்படாத விடத்து இதனை விதியெடுப்பாகவும் கருதுவோம். அந்த வகையில் கிளிகள் அனைத்தும் பேசுவன் ஆகும் என்னும் ஏடுப்பு புறப்படும். அடுத்து, ஒன்றை தவிர ஏனைய பறவைகள் பறக்கும். இதனை தவிர்ப்பெடுப்பாக இனங்காண முடியாது. அதேவேளை அளவு சொல் தரப்படவில்லை என்பதற்காக நிறையெடுப்பாகவும் கொள்ள முடியாது. ஒன்றை தவிர ஏனைய பறவைகள் பறக்கும். அவை இதன் பொருள் சில பறவைகள் பறப்பனாகும் ஐயெடுப்பு. அடுத்து, அரச ஊழியர்களில் பெண்களும் உளர். இதன் பொருள் அரச ஊழியர்கள் சிலர் பெண்கள் ஆவர். அரச ஊழியர்களில் பெண்களும் உளர். சில அரச ஊழியர்கள் பெண்கள் ஆவர். இது குறை விதியெடுப்பு ஐயெடுப்பு கருத்தினை தருவதாக அமையும். அடுத்து, பகுப்பெடுப்பும் தொகுப்பெடுப்பும். பகுப்பெடுப்பு என்பது எடுப்பொன்றின் எழுவாயில் கூறிய கருத்தினை மீள பயனிலையில் விதித்து கூறுகின்ற அல்லது மறுத்து கூறுகின்ற எடுப்பு பகுப்பெடுப்பாகும். உதாரணம், முக்கோணிகள் 3 பக்கம் உடையவை. பகுப்பெடுப்பு என்பதில் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் ஓர் இன்றியமையா தொடர்பு அமைந்து காணப்படும். இவை இன்றியமையா உண்மையாகவோ இன்றியமையா பொய்யாகவோ அமையலாம். அடுத்து, தொகுப்பெடுப்பு இயல்பில் வேறுபட்ட இரு பதங்களை தொகுத்து கூறுகின்ற எடுப்பு தொகுப்பெடுப்பாகும். கொழும்பு இலங்கையின் தலைநகராகும். தொகுப்பெடுப்புகளில் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் ஓர் இன்றியமையா தொடர்பு அமைந்து காணப்படுவதில்லை. ஆகவே பகுப்பெடுப்பையும் தொகுப்பெடுப்பையும் ஒப்பிட்டு நோக்கில்
பகுப்படுப்புகள் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் இன்றியமையா தொடர்பினை கொண்டிருக்கும். ஆனால் தொகுப்படுப்புகள் அவ்வாறு இன்றியமையா தொடர்பினை கொண்டிருப்பதில்லை. பகுப்படுப்புகள் ஒன்றில் எப்பொழுதும் உண்மையாக அமையும் அல்லது பொய்யாக அமையும். உண்மை பொய் மாறா. ஆனால் தொகுப்படுப்புகள் நேர்வுகளுடன் பொருந்தும் தன்மைக்கேற்ப அவற்றின் உண்மை பொய் மாறுபடும். பகுப்படுப்புகளினுள் கூறியது கூறல் என்ற வகையும் முரண்பாடு என்ற வகையும் அமையும். ஆனால் தொகுப்படுப்பு பொய்யாகின்ற போது அது முரண்பாடாக அமையும் என்பதில்லை. அடுத்து பதங்களின் வியாப்தி குறித்து நோக்குவோம். பதம் ஒன்று அது குறிக்கும் வகுப்பினுள் முழுமையை குறித்து நிற்பின் அது வியாப்தி அடைந்த பதமாகும். பதம் ஒன்று அது குறித்து நிற்கும் வகுப்பினுள் முழுமையை குறித்து நிற்பின் அது வியாப்தி அடைந்த பதம். பதம் ஒன்று அது குறித்து நிற்கும் வகுப்பினுள் ஒரு பகுதியை குறித்து நிற்பின் அது வியாப்தி அடையாத பதம். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பதம் என்பது எடுப்பின் எழுவாய் அல்லது பயனிலையாக அமையும். அந்த வகையில் பதங்களின் வியாப்தி விதி குறித்து நோக்குவோம். எடுப்புகளில் அமையக்கூடிய எழுவாய் பயனிலை பதங்களில் நாம் இதுவரை நோக்கிய ஆட்பிரிப்பு திட்ட எடுப்பு வகையீட்டில் உள்ளடக்கப்படும் எடுப்புகளில் நிறைய எடுப்புகளில் எழுவாய்ப்பதம் வியாப்தி அடையும். நிறைய எடுப்புகளின் எழுவாய் அதன் வகுப்பினுள் உள்ளடங்கும் முழுமையையும் குறிப்பதால் நிறைய எடுப்புகளில் எழுவாய்ப்பதம் வியாப்தி அடையும். அதேபோல் மறையெடுப்புகளில் பயனிலைப்பதம் வியாப்தி அடையும். அந்த வகையில் ஏ இ ஐயோ ஆகிய நால்வகை எடுப்புகளுக்குமான வியாப்தி விதியினை நோக்கின் ஏ எடுப்பில் எழுவாய் வியாப்தியடையும் பயனிலை வியாப்தியடையாது. ஈயெடுப்பில் எழுவாய் வியாப்தியடையும் பயனிலையும் வியாப்தியடையும். ஐயெடுப்பில் எழுவாய் வியாப்தியடையாது பயனிலையும் வியாப்தியடையாது. ஓடுப்பில் எழுவாய் வியாப்தியடையாது பயனிலை வியாப்தியடையும். மீளவும் நோக்கின் நிறைய எடுப்புகளில் இங்கு நிறைய எடுப்பு என்பது ஏயும் ஈயும் எழுவாய் வியாப்தி அடையும். மறையெடுப்புகளில் இங்கு மறையெடுப்பு என்பது ஈயும் ஓவும் மறையெடுப்புகளில் பயனிலை வியாப்தி அடையும். அடுத்து மதிப்பீட்டு வினாக்கள். இதுவரை நாம் நோக்கிய விடயங்களுக்கான மதிப்பீட்டு வினாக்கள் குறித்து நோக்குவோம். அரிஸ்டோட்டிலிய பகுப்பாய்வில் எக்ஸ் என்னும் குறித்த ஒரு நபர் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகவில்லை என்னும் எடுப்பு எவ்வகை எடுப்பு ஆகும்? இவ்வினாவினை நோக்குகின்ற போது இவ்வினாவிலே அரிஸ்டோட்டிலிய பகுப்பாய்வில் எக்ஸ் என்னும் குறித்த ஒரு நபர் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகவில்லை. இதில் அரிஸ்டோட்டிலிய பகுப்பாய்வு என்பது பாரம்பரிய அளவில் நோக்கை குறிக்கின்றது. இங்கு வாக்கியமாக அமைவது எக்ஸ் என்னும் குறித்த ஒரு நபர் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகவில்லை என்பதாகும். எக்ஸ் என்பவர் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகவில்லை என்பது ஒரு தனி மறையெடுப்பு. நாம் தனிப்பொருள் எடுப்பு என்ற வகையில் நோக்குகின்ற போது எக்ஸ் என்பது எழுவாய் தனியனொன்றை குறிக்கின்றது. எழுவாய் தனியனொன்றை குறிப்பதால் அதேவேளை மறைப்பண்பை உணர்த்துவதால் இது ஒரு தனிமறை எடுப்பு. ஆனால் விடை வினாவுக்கு ஏற்ற வகையில் அமைகின்ற போது அரிஸ்டோட்டிலிய பகுப்பாய்வில் என்பதே வினா. அரிஸ்டோட்டிலிய பகுப்பாய்வு என்பது இங்கு வினாவப்படும் அர்த்தம் பாரம்பரிய அளவையில் நோக்கில் இது எவ்வகை எடுப்பு என்பதாகும். பாரம்பரிய அளவையில் நோக்கில் தனிப்பொருள் எடுப்புகள் நிறைய எடுப்புகளாகும். அதிலும் தனிவிதி எடுப்பு நிறைவிதி ஏ எடுப்பு, தனிமறை எடுப்பு நிறமறை ஈ எடுப்பு. ஆகவே இது ஓர் தனிமறை எடுப்பாக அமைகின்ற வகையில் நிறைமறை எடுப்பு ஈ எடுப்பு என்பதே இதற்கான விடையாகும். அடுத்து 5 கவாய் நாட்டு பெண்களுள் இருவர் மாலை அணிந்திருக்கவில்லை.
இவ்வாக்கியத்தில் இது எவ்வகை எடுப்பு, இங்கு இது எவ்வகை எடுப்பு என்பது நாற்பிரிப்பு திட்ட வகையீட்டில் வைத்து நோக்குகின்ற போது 5 கவாய் நாட்டு பெண்களுள் இருவர் மாலை அணிந்திருக்கவில்லை இல்லை என்பதை வைத்துக்கொண்டு மறையெடுப்பு என்பதை நாம் இலகுவாக இனம் கண்டுகொள்ள முடியும். அடுத்த வினா, இது நிறையா குறையா? 5 கவாய் நாட்டு பெண்களுள் இருவர், பெண்கள் முழுவதையும் குறிக்கவில்லை அல்லது கவாய் நாட்டு பெண்கள் முழுவதையும் குறிக்கவில்லை, இங்கு குறையாகவே அமைகின்றது. இதனால் இது ஓர் குறை மறையெடுப்பு. குறை மறையெடுப்பு என்பது ஓ எடுப்பு ஆகும். அடுத்து இதில் எப்பதம் வியாப்தி அடைந்துள்ளது. நாங்கள் முதலில் எடுப்பை இனங்கண்டு கொண்டோம், குறைமறை எடுப்பு. வியாப்தி விதியின் அடிப்படையில் நோக்குகின்ற போது குறைமறை எடுப்பில் எழுவாய்ப்பதம் வியாப்தி அடையாது, பயனிலப்பதம் வியாப்தி அடையும். ஆகவே இவ்வெடுப்பில் பயனிலைப்பதம் வியாப்தி அடையும். அடுத்து எவ்வகை எடுப்பில் எழுவாயும் பயனிலையும் வியாப்தி அடையாதிருக்கும். நாம் வியாப்தி விதியின்படி நோக்குகின்ற போது நிறைவிதி எடுப்பில் எழுவாய் வியாப்தி அடையும், பயனிலை வியாப்தி அடையாது. நிறமறை எடுப்பில் எழுவாயும் பயனிலையும் வியாப்தி அடையும். குறைவிதி எடுப்பில் எழுவாயும் பயனிலையும் வியாப்தி அடையாது. குறமறை எடுப்பில் எழுவாய் வியாப்தி அடையாது, பயனிலை வியாப்தி அடையும். வினா, எவ்வகை எடுப்பில் எழுவாயும் பயனிலையும் வியாப்தி அடையாதிருக்கும்? குறை விதி எடுப்பில், ஐ எடுப்பில் எழுவாயும் பயனிலையும் வியாப்தி அடையாதிருக்கும். இதுவரை பிள்ளைகளே, எடுப்புகளில் பாரம்பரிய அளவில் நோக்கில் முப்பிரிப்பு திட்ட எடுப்பு வகையீடு, நாற்பிரிப்பு திட்ட எடுப்பு வகையீடு என்பது பற்றி நோக்கியிருந்தோம். அதைவிட நவீன எடுப்பு வகையீடுகள் இருக்கின்றன. தனிப்பொருள் எடுப்பு, கூட்டு எடுப்பு போன்றவை அமைகின்ற போதிலும் அவை நவீன அளவில் சிந்தனையில் அது பற்றி நோக்க முடியும். நாம் அடுத்து நோக்க இருக்கும் பாடப்பிறப்பாகிய அனுமானம் என்னும் விடயத்திற்கு மிகவும் அடிப்படையாக அமைவது எடுப்புக்கள் குறித்தான அடிப்படை விளக்கமாகும். எடுப்புக்களை குறிப்பாக நாற்பிரிப்பு திட்ட வகையீட்டில் உள்ளடங்கும் எடுப்புக்களை சரியான முறையில் இனங்காணும் பட்சத்தில் நாம் அடுத்து வரும் அனுமான செய்கைகளை மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் எடுப்புக்களை இனங்காணும் ஆற்றலையும் ஒரு வாக்கியத்தை தர்க்க ரீதியான அறுதியெடுப்பு வடிவிற்கு மாற்றி அதனை நாற்பிரிப்பு திட்ட வகையீட்டினுள் உட்படுத்தும் ஆற்றலையும் மாணவர்கள் தெளிவாக பெற்றுக்கொள்ளுகின்ற போதே அனுமானம் என்னும் அடுத்த விடயதானம் உங்களுக்கு இலகுவானதாகவும் தெளிவானதாகவும் விளங்கக்கூடியதாக இருக்கும். இதுவரையும் அளவேலும் விஞ்ஞான முறையும் என்னும் பாடப்பிறப்பில் அடிப்படை எண்ணக்கருக்கள் என்னும் அலகில் சிந்தனை விதிகள் மற்றும் எடுப்புக்கள் குறித்து நோக்கியிருக்கின்றோம். சிந்தனை விதிகளில் அரிஸ்டோட்டலின் சிந்தனை விதிகள் மற்றும் ஏனைய சிந்தனை விதிகள் குறித்து நோக்கியிருந்தோம். அடுத்து எடுப்பு என்னும் விடயத்தில் எடுப்பு என்றால் என்ன, எடுப்பின் பண்புகள், எடுப்பாக அமையக்கூடிய வாக்கியங்கள் மற்றும் எடுப்பு அல்லாத வாக்கியங்கள் என்பன குறித்து தெளிவாக நோக்கியிருந்தோம். அடுத்து எடுப்பு வகையீடு குறித்து நோக்கியிருந்தோம். எடுப்பு வகையீட்டில் முப்பிரிப்பு திட்ட எடுப்பு வகையீடு, நாற்பிரிப்பு திட்ட எடுப்பு வகையீடு, அதனுடன் தொடர்புடைய ஏனைய எடுப்புக்கள் குறித்து நோக்கியிருந்தோம். இது பாரம்பரிய அளவில் நோக்கிலான எடுப்பு வகையீடாக இனங்கண்டோம். அடுத்து தனிப்பொருள் எடுப்பு, எளிய எடுப்பு, கூட்டு எடுப்பு ஆகிய நவீன எடுப்பு வகைகளும் உண்டு என்பதை அறிந்து கொண்டோம். பாரம்பரிய அளவேலின் எடுப்பு வகையீட்டின் குறைபாடாக தனிப்பொருள் எடுப்பு நிறையெடுப்பாக கருதப்பட்டமையை சுட்டிக்காட்டி தனிப்பொருள் எடுப்பை தெளிவாக நோக்கியிருந்தோம். இவ் எடுப்பு வகையீட்டில் பாரம்பரிய அளவில் நாம் நோக்கிய நாற்பிரிப்பு திட்ட எடுப்பு வகையீடானது
அடுத்து வரும் பாட அலகுகளுக்கு மிகவும் அடிப்படையானதாக அமையும். குறிப்பாக அனுமானம், வகுப்பளவையியல், பயனிலத் தர்க்கம் என்னும் பாட அலகுகளுக்கு இவ் அடிப்படையாக எடுப்பு வகையீடு பயன்படும். குறிப்பாக நாற்பிரிப்பு திட்ட எடுப்பு வகையீட்டில் எடுப்புக்களை இனங்காணும் ஆற்றலையும் வாக்கியங்களை தர்க்க ரீதியான அறுதியெடுப்பு வடிவிற்கு மாற்றும் ஆற்றலையும் தெளிவாக பெற்றுக்கொள்ளுகின்ற போதே அனுமானம் என்னும் விடயதானத்தை தெளிவாகவும் இலகுவாகவும் விளங்கிக் கொள்ள முடியும். அதேபோல் வகுப்பளவையியலில் எடுப்புகளுக்கான வெண்வரைபடங்களை விளங்கிக் கொள்வதற்கு நாற்பிரிப்பு திட்ட எடுப்பு வகையீட்டினையும் தனிப்பொருள் எடுப்புக்களையும் தெளிவாக விளங்கியிருத்தல் அவசியமாகும். மேலும் பயனிலத் தர்க்கத்தில் அளவுபடுத்தப்பட்ட எடுப்புக்களை குறியீட்டில் அமைக்கின்ற போது வாக்கியங்களின் கருத்திற்கேற்ப அவ்வெடுப்புக்களை பயனிலத் தர்க்க குறியீட்டில் அமைக்கும் முறைகளை அவ்வெடுப்புக்களை பயனிலத் தர்க்க குறியீட்டில் அமைக்கும் முறைகளை இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு இவ்விடயதானம் அடிப்படையாக அமையும். நல்லது மாணவர்களே, நாம் அளவேலும் விஞ்ஞான முறையும் பாடப்பிறப்பில் இன்னுமோர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.